அன்பார்ந்த பகுஜன் திராவிட சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு இந்த காணொலியின் வாயிலாக அழைப்பு விடுக்கிறேன். மே 3ஆம் தேதி மானாமதுரையில் நீங்கள் எல்லோரும் அணிதிரள வேண்டும். ஆகாஷ் என்ற இளைஞன் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்படுகிறான். 2 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் அவருக்கான நீதி கிடைக்கவில்லை. அவருக்கு நீதி கிடைத்தால் மட்டும்தான் அவர் உடலை வாங்குவோம் என்று பெற்றோர்கள் மிக திடமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாகவே, ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே ஆகாஷ் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்படுகிறான். ஆகாஷ் எதற்காக காவல்துறை கைது செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாள்தோறும் ஒவ்வொரு அவதூறுகளை அவன் மீது பரப்பிக்கொண்டு இருக்கின்றது சமூக விரோதிகள் மூலமாக. ஒரு அரசாங்கமே எப்படி மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கின்றது. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசாங்க தரப்பில் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவில்லை. அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து அலட்சிய போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று மிகவும் அலட்சிய போக்கு. அதுவும் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மிகவும் அலட்சியமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு, நாங்கள் மக்களுக்காக இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை கண்டுக்கிடவே இல்லை. தேர்தல் முடிஞ்சவுடனே கொடைக்கானலில் போய் ஓய்வு எடுக்கிறார். அதை இந்த போராட்டத்தை மக்கள் படம் இந்த அவல நிலையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு நாம் முட்டு கொடுத்துருக்கோம் இந்த முற்போக்குவாதிகள். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அப்பாவி பணியாரி தொழிலாளியை ஒரு காவல்துறை சுடுறாரு. அது மேலே எந்த ஒரு தவறும் இல்லை. இன்றைக்கி சிசிடிவி காணொலிலாம் பெரிய பேசும் பொருளாக இருந்து கொண்டு இருக்குது. அப்போது இதை கண்டுக்கிடாமல் விட்டால் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண குடிமகன்கள் துன்புறுத்தப்படுவார்கள் அரசாங்கத்தின் மூலம். காவல்துறை மந்திரியான ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சரியான பாடத்தை, ஒழுங்குமுறையை இவர் கற்பிக்கவில்லை. அதனால்தான் மெத்தனமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதாவது மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தில் கள்ளத்தனமாக சாராயம் விற்கிறாங்க. அதை தட்டி கேட்டிருக்கான். தகராறு ஏற்படுது. காவல்துறை கைது செய்து ராமநாதபுரத்துக்கு கூட்டு போனதாக சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள். கல்லை அடுக்கி அதுக்கு மேலே காலை வச்சு அதில் ஈரச்சாக்கு போட்டு காலு மேலே கல்லை போட்டு காலை உடைச்சி சிதைச்சி அநியாயமாக அவனை கொள்கிறாங்க. இது நீதிமன்றம் என்ன சொல்லுது? இது கொலை வழக்காக பதிவு செய்யணுங்க. அப்போது இவங்க கொலை வழக்காக பதிவு செய்து அந்த கொலையாளிகளை கைது செய்யணும்ல. இன்னைய வரைக்கும் கைது செய்யலை. இங்கே வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது பேரளவில் தான் இருக்குது. இன்றைக்கி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பெருசாக போட்டுக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூகத்துக்காக போராடி கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதிலை சொல்லுவீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம்தான் இங்கே உயர்வானது, அதை பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்களே, அந்த சட்டம் இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை பாதுகாக்கிறதா? இதுக்கு பட்டியல் சமூகத்திற்காக போராடுகிறோம் என்று சொல்கிற ஒவ்வொரு தலைவர்களும் பதில் சொல்லியாக வேண்டும். போராட்ட களத்திற்கு வர வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட வன்கொடுமை சட்டத்தை கேள்விக்குறியாக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மதிக்கவே இல்லை. இவர்கள் சட்டத்திற்கு விரோதமான ஆட்சியை இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இதை புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு சமூகத்தின் பிரச்சனை, ஒரு நபரின் பிரச்சனைன்னு கடந்து போகக்கூடாது. உங்ககிட்ட தான் நீதி கேட்குறோம். இந்த அரசாங்கம் குற்றவாளி. இவங்க நீதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மக்கள் நினச்சா நீதி கொடுக்கலாம். உங்ககிட்ட நீதி கேட்குறோம். அநியாயத்துக்கு எதிராக கலந்து வாருங்கள். இதையும் மிக தெளிவாக இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான பல்லர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மெல்லாம் 300 கோயிலில் முதல் மரியாதை கொடுக்காங்க, நம்மலாம் உயர்ந்த ஜாதி, அப்படி ஜாதி இப்படி ஜாதின்னு வீண் பெருமைகளை பேசி மண்ணோட மண்ணாக போகக்கூடாது. 50 நாள் ஆச்சு, நீதி வாங்கி கொடுக்க முடிஞ்சா? என்ன பெரிய ஜாதி? முதல் மரியாதை வாங்கி என்ன பிரயோஜனம்? அடுப்பு எரிக்கிறது கூட அது உதவாது என்பதை இந்த ஆகாஷின் படுகொலை
பட்டவர்த்தனமாக காமிச்சிட்டு ஆகாஷ் தான் நம்மளோட வரலாறு. ஆகாஷுக்கு என்ன நிலையில் இருக்கானோ அதுதான் பல்லர்களின் வரலாறு, பல்லர்களோட நிலை தமிழ்நாட்டில். வேணா பெருசாக நாங்கள் தான் பாண்டியன், நாங்கள் தான் அவன் இவன் நம்மளோட தாழ்வு மனப்பான்மை போக்குறதுக்காக சொல்லலாமோ ஒழிய உண்மையான நிலையை வந்து நீங்கள் உணரணும். ஒரு அடிமை என்பதை உணர்ந்தால்தான் அவன் விடுதலை நோக்கி நகர்வான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ நீ இன்னும் அடிமையாக தான் இருக்க, சமூகம் விடுதலை அடையலை, இதை புரிஞ்சுக்கணும். உடனே வந்து இவன் தப்பாக நினைப்பான், இவன் அடிமையாக நினைப்பான், அவன் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய 95% மக்கள் அடிமையாக தான் இருக்கிறாங்க. அதை பட்டியல் சமூகம் வந்து நான் அடிமையாக இருக்கேன் அப்படின்னு உணர போய் தான் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடை பெற்று இங்கே வந்து அதனோட பலனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் அடிமைத்தனத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததுனால தான் இன்னும் அவர்களால் 100% இடஒதுக்கீடை வந்து வாங்க முடியலை மத்திய அளவில். இங்கே வந்து பெரியார் இருந்ததுனால எப்பா நீ அடிமை தான்ப்பா, நீ வந்து கிளர்ந்து எழணும் அப்படின்னு இந்த திராவிட இயக்கங்கள் சொன்னதுனால இங்கே இடஒதுக்கீடு கிடச்சிருக்கு மாநிலத்துக்குள்ளே. ஆனால் மத்திய அளவில் இவங்க அம்மனமாக தான் இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து தொடர்ந்து சாதிக்கு எதிராக இங்கே ஜனநாயகத்தை வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பல்லர்கள் வந்து உணர்ந்து கொள்ளணும். இதை உணர்ந்து கொண்டால்தான் ஆகாஷ் மாதிரியான படுகொலைகள் நடக்காமல் இருப்பதற்கு வழிவகை செய்ய முடியும். இதை உணராமல் வீண் பெருமைகளை பேசிக்கிட்டு சாதி பெருமையோடு இருந்துக்கிட்டு மற்ற சாதியை வந்து தாழ்வாக நினச்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம். முதல்ல சாதியை விட்டு வெளியே வரணும். ஆனால் அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. எங்களுக்கு சாதியே வேண்டாம்ப்பா, நாங்கள் சமத்துவம் தான் எங்களுக்கு வேணும், ஜனநாயகம் வேணும், அதிகாரம் வேணும், அதுக்கு ஒரு கருத்தியல் வந்து அதில் அநியமாக தயார் என்று தந்தை கன்சிராம் வந்து மிக தெளிவாக சொல்கிறாரு. பாராளுமன்றம்தான் அதிகாரம்தான் உனக்கு தீர்வு அப்படின்னா தந்தை கன்சிராம் பின்னாடி வாங்க. உனக்கு ராமர் தான் தீர்வு அப்படின்னா கங்கைக்கு போங்க அப்படின்னு. பாராளுமன்றம் தீர்வு என்றால் கன்சிராம் பின்னாடி வா, கங்கை தீர்வு என்றால் ராமர் பின்னாடி போ அப்படின்னு வந்து தந்தை கன்சிராம் சொல்கிறார். நான் இதையும் சொல்கிறேன், உங்களுக்கு அதிகாரம் தேவை அப்படின்னா சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் பின்னாடி வாங்க, பகுஜன் திராவிட கட்சிக்கு வாங்க. நீங்கள் கருத்தியலாக கிளர்ந்து எழ வேண்டும், கருத்தியலை அறிய வேண்டும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இவங்களால் என்ன செய்ய முடியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லர்களால் என்ன செய்துவிட முடியும் என்று காவல்துறை மந்திரி ஸ்டாலின் அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தூக்கி எறிங்க. நாம் வெகுஜனகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தும், கோணாரோட நடத்தும், நாடாரோட நடத்தும், பறையர்களோட, அருந்ததியர்களோட, இன்னும் பல சமூகங்கள் இருக்குது. பிரதிநிதித்துவம் வாங்காமல் மதச்சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்களோட, கிறிஸ்தவர்களோட, ஆசாரி, குயவர், ஏகப்பட்ட சமூகங்கள் இருக்குது. எல்லாருமே வந்துடுவாங்க. இங்கே அப்படி ஒரு ஒருங்கிணைப்பை நம்ம நடத்தலாம். ஏன்னா ஸ்டாலின் வந்து தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு எதிராக தான் நிற்கிறாரு. அப்போது இந்த சமூகத்தோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா சாதியில் இருந்து கொண்டு எப்படி நீங்கள் நடத்த முடியும், சாதிய கருத்தியில் இருந்து கொண்டு எப்படி நடத்த முடியும்? சுயஜாதி பற்று, பிரஜாதி நட்பு, அது இதும்பாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா 50 நாள் போராடிக்கிட்டு இருக்கிறான், இங்கே 80 இயக்கம் இருக்குங்காங்க, இங்கே பெரிய பெருமை பேசிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இயக்கம், நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு, அதிமுகவுக்கு ஆதரவு, பிஜேபிக்கு ஆதரவு, காங்கிரஸுக்கு ஆதரவு, ஒன்றிய செயலர் அவனுக்கு ஆதரவு, இவனுக்கு ஆதரவுன்னு இவங்களால் என்ன செய்ய முடிஞ்சது இந்த 50 நாளில்? பகுஜன் திராவிட கட்சி நிரந்தர தீர்வை தான் முன்வைக்கும். இன்றைக்கி வேணால் ஆகாஷுக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆகாஷுக்கு நீதியாக மிக கடுமையாக எழுதுவோம். அதை நோக்கி நீங்கள் வரணும். அதனால் மே 3ஆம் தேதி தன்மானத்தோடு வெகுஜனங்களும் சரி பல்லர்களும் மானாமதுரையை நோக்கி வரணும். வந்து அரசியல் ரீதியாக அநியமமாக நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இங்கே நீதி கிடைக்கும். இவன் வேலை செய்வான். இங்கே இந்த 70 ஆண்டு காலத்தை எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸுக்கு வேலை செஞ்சாச்சு, கம்யூனிஸ்ட்டுக்கு வேலை செஞ்சாச்சு, திமுகவுக்கு வேலை செஞ்சாச்சு, அதிமுகவுக்கு வேலை செஞ்சாச்சு, தலித்திய கட்சிக்கு வேலை செஞ்சாச்சு, சாதியா நின்னும் வேலை செஞ்சாச்சு. ஆனால் தீர்வு கிடைச்சதா? கிடைக்கல. ஆனால் நீங்கள் பகுஜனாக மாற வேண்டும். பகுஜன் கருத்தியலுக்கு நீங்கள் வரணும். அப்படின்னா தான் விடுதலை நோக்கி நகர முடியும். சாதிக்கு எதிராக சாதியற்ற சமூகத்தை நோக்கி வரணும்.
இங்கே இருக்கக்கூடிய வெகுஜனங்களெல்லாம் அணிதிரட்ட வேண்டும். நம்ம ஒருபோதும் வந்து சாதியெல்லாம் தூக்கி பிடிக்க மாட்டோம். நான் அந்த மானாமதுரையில் போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களுக்கு எதுக்குன்னா சாதி, நாங்கள் அதெல்லாம் இல்லையே, சமத்துவமாக எல்லாரும் வாழணும் அப்படின்னா நம்ம அதோட எந்த கருத்து இருக்கோ அதோட போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு இல்லை. அப்படி தான் இருக்கிறாங்க. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இங்கே 80 ஏக்கர் 50 ஏக்கர் இருக்குது. எல்லாருமே மே 3ஆம் தேதி மானாமதுரைக்கு நிச்சயமாக வரணும். வந்தாலே அங்கே நீதி கிடைக்கும், நீதி எழுதுவோம், அதுக்கான காலம் பிறக்க வைப்போம் என்பதை கூறிக்கொண்டு மே 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மதச்சிறுபான்மை மக்கள், சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் விரும்பக்கூடிய மக்கள், இயக்கங்கள் எல்லோருமே மே 3ஆம் தேதி வாங்க. தமிழ் தேசிய இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்கள் எல்லோருமே நிச்சயம் வர வேண்டும். அநியாயமாக அடித்து கொள்ளப்பட்ட ஒரு இளைஞன், அவனுக்கு நீதி கேட்கணும். அவன் போதைக்கு எதிராக தட்டி கேட்டதுனால அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். வாருங்கள், மானாமதுரையில் சந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் கணேசராம், ஜெய் பெரியார்.